செஞ்ச பாவம் உன்னையே சேரும். நீ செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பும். நீ பண்ண புண்ணியம் உன்னையே வந்து சேரும். நீ செஞ்ச பாவம் உனக்கே திரும்பும். எப்போ பார்த்தாலும் காக்கா குறுக்கி வைக்கிறதெல்லாம் திருடி திங்கிறாங்க. பேசுங்கடா பேசுங்க. ஆனா என்னவோ சொல்லிட்டு போறான், என்னன்னு கூட புரியல. பிச்சைக்கார பையன் பரதேசி. நாளைக்கு வரட்டும், இட்லில ஏதாவது கலந்து வச்சாதான் அவனுக்கு சரியா வரும். இவனுக்கு வாந்தி பேதி மருந்து கலந்து வச்சிருவோம். நீ பண்ண பாவம் உன்னையே வந்து சேரும். நீ பண்ற புண்ணியம் உனக்கே திரும்பும். மா இதா வரேன்பா. கார்த்தி வாப்பா. இன்னும் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. சொல்கிறேம்மா. கார்த்தி என்னப்பா ஆச்சு? பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேம்மா. என்னோட பர்ஸு, சர்டிஃபிகேட்டு, பேக்லாம் எவனோ தூக்கிட்டு போயிட்டாம்மா. சாப்பிட்றது கூட காசு இல்லை. பசியில் மயங்கி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. வாழ்க்கை ஐயோ, தம்பி தம்பி பார்த்து தம்பி தம்பி. உட்காரப்பா உட்காரு. யாரப்பா நீ? யாரு? பசிக்குதா? இந்தா சாப்பிடு. சாப்பிடப்பா சாப்பிடு. பசி பசி. அவர் இல்லைன்னா நான் செத்தே போயிருப்பேம்மா. ஐயோ, அவருக்கு தாயா டெய்லி 2 இட்லி வைப்பேன். ஆனா அவர் என்ன சொல்லிட்டு போவாரு. என்ன திட்டுறாருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தாயா பேதி மருந்து கலந்து வைக்க பார்த்தேன். பேதி மருந்தா? பொல்லாவினையே தூய்மையாக இருப்பதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் எல்லா வழிபாடுகளின் சாரமாகும். ஒன்றறியேன் பொல்லாவினையே. சரி, நல்ல இட்லி வச்சிடலாம். நில் பெருள் சேர் புகழ். நீ பண்ண பாவம் உன்னையே வந்து சேரும். நீ பண்ற புண்ணியம் உனக்கே திரும்பும். இவனுக்கு அந்த இட்லியவே வச்சிருக்கணும். அந்த இட்லி நீ சாப்பிட்டிருந்தா இந்த நேரத்துக்கு உனக்கு எல்லாம் இருக்குமாப்பா. நில் பெருள் சேர். நீ பண்ண பாவம் உன்னையே வந்து சேரும். நீ பண்ற புண்ணியம் உனக்கே திரும்பும்.